ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மேம். இப்போது நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, 12th முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன படிக்கலாம் அப்படி என்னன்னு சொல்ல போகிறேன். என்னடா 12th முடிச்சுட்டு இப்போ சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. 2 மாதம் உட்காந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அது படித்ததுக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ அதான் ரிசல்ட் வந்துடுச்சு, இப்போ சொல்கிறேன். என்னென்னா, நான் 12th வந்து பிஸ்னஸ் மேத்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். அதனால் சரி சிஏ படிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்காக நான் 12th கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் பார்த்து ஆரம்பித்தேன். 12th முடித்ததுக்கப்புறம் தான் நான் உட்காந்து ஆக்சுவலாக படிக்கவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் சும்மா தான் உட்காந்து வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா கொஞ்சமாக அதாவது ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு படிக்கல, நார்மலாக தான் படித்தேன். ஸ்கூலில் எப்படி படிப்போமோ அந்த மாதிரி தான் நார்மலாக தான் படித்தேன். அந்த இவங்களாம் சொல்லுவாங்க, இப்போ நல்லா படித்தவங்க இந்த 17 மணி நேரம் 18 மணி நேரம், சத்தியமாக அப்போல்லாம் நான் படிக்க கூட கிடையாது. ஃபவுண்டேஷனால் ரொம்ப இதெல்லாம் படிக்கல, நார்மலாக தான் படித்தேன். இதுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட்டு தேவையில்லைன்னு தான் நான் நினச்சேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் ஓரளவு இதாகிடுச்சு. 1.5 மாதம் மே மாதம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஜூன் பாதி வரைக்கும் படித்தேன். அப்போ ஜூன் பாதிக்கு மேலே தான் எக்ஸாம் நடந்தது. எக்ஸாமும் நல்லபடியாக எழுதிட்டேன். ஜூலை 29 அன்றைக்கி நைட்டு 7:45க்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிசல்ட் பார்த்தேன், நல்ல மார்க் எடுத்திருந்தேன், பாஸும் ஆகிட்டேன், நல்லபடியாக பாஸ் ஆகிட்டேன். 400க்கு 291 எடுத்தேன். அக்கௌண்ட்ஸில் வந்து 75, பிஸ்னஸ் லா வந்து 63, பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 69, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் வந்து 84. நான் எல்லாத்துலேயுமே 60க்கு மேலே எடுத்தால் போதும்னு இருந்தேன். நல்லபடியாக 60க்கு மேலேயே எல்லாம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய சப்ஜெக்டில் 70+, 80+ கூட 2 சப்ஜெக்டில் 70+, 80+ கூட எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. நல்ல மார்க் வந்திருக்கு. டிஸ்டிங்ஷன்லேயும் பாஸ் ஆகிருக்கேன். 70% மேலே எடுத்தேன்னா டிஸ்டிங்ஷன் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் அங்கே சொல்லி கொடுத்த ஸ்டாஃப்லாம் ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க. அதேமாதிரி இதுக்கு வந்து இந்த மார்க் வந்து அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்யூ.